தமிழர்களுக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு? அரசியலா, மதமா, சமூக நலனா, பண்பாடா, உறவுகளா, சமூக நலனா, சமத்துவமா? எல்லாரும் உங்க கருத்துக்களை ரொம்ப அழகா வச்சீங்க. சல்மா அம்மாவும் ரொம்ப வெகு சிறப்பா கவிதை நயத்தோட அவங்களும் உங்க கருத்துக்களை கொடுத்துட்டே வந்தாங்க. கவிதை அரங்கத்தோட இறுதியா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய கேட்டுட்டு நம்ம இத நிகழ்ச்சிய முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம. அம்மா, நீங்க ஒட்டுமொத்தமா இன்றைய கவியரங்கத்தின் கருத்து சொல்ல வாங்க. தலைமை உரையாற்ற அம்மாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம், வாழ்த்துக்களும் கூட. ஒரு கவியரங்கத்தின் வழியாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். நம்முடைய தை திருநாள் அல்லது தமிழ் புத்தாண்டு, இப்படி எப்படி வேணாலும் நம்ம இந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இந்த நாளை தை திருநாளாகவோ அல்லது தமிழ் புத்தாண்டாகவோ கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சதிகளும் நமக்கு பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம திரும்ப தமிழ் புத்தாண்டாக நம்ம அறிவிப்பதற்கான ஒரு காலம் வரப்போகுது. ஒரு கவிதை என்னவாக இருக்கு, நம்ம இந்த கவிதையை பத்தி பேசுறப்போ கவிதைகள் தொடர்ந்து ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியாக கவிதைகளை நம்ம சொல்ல முடியும். படைப்புகளையே அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு படைப்புமே அரசியல் சார்ந்த ஒண்ணுதான், அரசியலை பேசக்கூடிய ஒன்னாதான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த கவியரங்கத்திற்கான கருப்பொருளை நம்ம தீர்மானிச்சிருக்கோம். தம்பி பாலா கேட்டப்போ நிச்சயமா எனக்கு இந்த ஒரு இத பொதுவான அந்த ஒவ்வொரு விஷயமுமே அரசியல் அல்லது சமூக மாற்றம் அல்லது விழிப்புணர்வு, இப்படி எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக நம்ம உறவு, இப்படி கல்வி, இப்படி தனித்தனியாக பிரிச்சு பார்த்தாலும் கூட சமத்துவம் அல்லது சமூக நீதிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள முடிஞ்சு போற அளவுக்கு இந்த கவிதைகளுடைய தலைப்புகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டாலே அங்கே பெண்ணியம் உள்ள வந்துடும். பெண்ணியம்ங்கிற பெண் அடிமைத்தனம் இல்லாம ஆயிரும். அதே போலதான் மற்ற எல்லா ஏற்றதாழ்வுகளும் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு நமக்கான விழிப்புணர்வும் நம்முடைய பயணமும் போராட்டமும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது இந்த கவிதை அரங்கத்துல ஒவ்வொரு கவிஞர்களும் தெளிவாக பேசியிருந்தாங்க. பொதுவாகவே நவீன கவிதைக்குள்ள சின்ன சின்ன வார்த்தைகள் வழியாக பெரிய பெரிய விஷயங்களை, பிரம்மாண்டங்களை சொல்லிட முடியும்னு சொல்லுவாங்க. ஹைக்கூ கவிதைகள் அப்படிதான். ஹைக்கூ கவிதைகள் ரொம்ப அதாவது பெண்கள் சேரு, அவங்க இந்த நாற்று நடக்கூடிய பெண்கள் வயல்ல பாட்டு படிச்சுக்கிட்டே நாற்று நடுவாங்க. அப்போ எங்கும் சேரு எங்கும் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களின் பாடல்களை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கு. ரொம்ப சின்ன ஹைக்கூ ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளால மிகப்பெரிய அனுபவங்களை நமக்கு தரக்கூடிய வடிவமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம பேசக்கூடிய விஷயத்தை ஒட்டி நம்ம என்ன விஷயத்த முன்வைக்கிறோமோ அதற்கான வார்த்தைகள், அதற்கான தேவைகளை ஒட்டி இந்த கவிதை, ஒவ்வொரு கவிதையுமே மிக நீளமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிடக்கூடிய அளவுக்கு இந்த கவிதைகளுக்குள்ள இருந்தது. நம்ம நிறைய கவிதைக்குள்ள மௌனத்தை முன் வச்சு கவிதைகள் இருக்கும். அது எல்லாமே தன்னுணர்வு சார்ந்த கவிதைகளா இருக்கும், அல்லது தனி மனிதர்களுடைய வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, உறவுகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையும் மௌனமாக பேசக்கூடிய கவிதைகள்லாம் நிறைய இருக்கு. அதுதான் இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய கவிதைகளா இருக்கு, எழுதக்கூடிய கவிதைகளா இருக்கு. நவீன கவிஞர்களுடைய இயக்கமே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. நகலனோட ஒரு கவிதை ரொம்ப பிரபலமான கவிதை ஒண்ணு, இருப்பதற்கென்றுதான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லி 2-3 வரியில மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்பாரு. அவரு அர்த்தத்தை உருவாக்கி இருப்பாரு. நம்ம வாழ்க்கை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை அது எப்படி ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அந்த கவிதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒண்ணா இருக்கும். அதே போல பிரேமிலோட கவிதைகளாக இருக்கட்டும் அல்லது ஞானபுத்திரோட கவிதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன வார்த்தைகளா, சின்ன 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 கவிதையா இருந்தாலும் அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை நமக்குள்ள உணர்த்திட்டு போகக்கூடிய கவிதைகளா இருக்கும். நவீன கவிதை பெரும்பாலும் மௌனத்தை பற்றி கொண்டுதான் இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஆனா நம்முடைய கவிதைகள் நம்ம அப்படி பேச முடியாது. அது விடுதலையை அல்லது மானுடத்தை வேண்டக்கூடிய கவிதைகள், அல்லது
முழக்கங்களாக நம்ம அந்த கவிதைகளை முன்வைக்கிறோம். அதனால இந்த கவிதைகள் வந்து பல்வேறு வார்த்தைகளாலும் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு விதமான ஆஹ் ஆஹ் விவரணைகளோட இந்த கவிதைகளை வந்துட்டு நீங்க படைச்சிருக்கீங்க. அது ரொம்ப அரசியல் கவிதைங்கிறது அப்படிதான் இருக்க முடியும். இந்த கவிதைக்குள்ள வந்து ஒவ்வொரு கவிதைக்குள்ளயுமே அதற்கான ஒரு அரசியல் கவிதைக்கான ஒரு மொழி இருந்தது, அல்லது தேடல் இருந்தது, அல்லது அக்கறை இருந்தது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். எனக்கு இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது அல்லது இந்த கவிதைகளை கேட்கும் பொழுது நம்ம இன்னைக்கு காலகட்டம் என்பது இன்னொரு முறை நம்ம வந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிற ஒரு உணர்வை உருவாக்குச்சு. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு காலம் வந்து ஏதோ ஒரு சௌகரியமான ஒரு இடத்துல இருந்தது மாதிரியே இருந்தது. ஆனா இப்போ ஒரு காலகட்டம் என்பது அதை நம்மிடம் இருந்த அந்த சௌகரியமான கால நிலைகளை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மறுபடியும் போராட்டத்தை அல்லது முன்னெடுக்கக்கூடிய கலைகளை, இலக்கியங்களை, கவிதைகளை படைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இந்த சமூகம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து சமீபத்துல வந்து இது போன்று தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்த எழுத்தாளர்கள் கௌரி லங்கேஷ் அல்லது தபோல்கர் என்ற பலரும் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பின்னணியில வந்து இந்த இந்துத்துவ சக்திகள் எதெல்லாம் நம்ம பிரிச்சிரும், எதெல்லாம் நமக்கு தேவைன்னு நம்ம விழிப்புணர்வு எதற்காக நமக்கு தேவைன்னு நம்ம இவ்வளவு நேரம் கவிதை படிச்சோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு காரணமா இருக்கிறது வந்துட்டு இந்த இந்துத்துவ சக்திகள் தான். அது அந்த இந்துத்துவ சக்திகள் உருவாக்கக்கூடிய அதே அந்த அவர்கள் வந்து இந்தியா முழுக்க யாரெல்லாம் வந்து விடுதலையை பாடக்கூடியவர்களாக இருக்காங்களோ அல்லது விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ எழுத்தாளர்கள், அவர்களை தேடி அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கு. அப்போ வந்து மற்ற எல்லா போராட்டத்தையும் விட எழுத்திற்கும் அல்லது இலக்கியத்திற்கும் எழுத்தாளர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒரு இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் போராட்ட களத்துல. அந்த போராட்டத்தை வந்து நம்ம கவிதைகளின் வழியாக நீங்க எல்லாரும் முன் வச்சிருக்கீங்க. இந்த கவிதைகளின் வழியாக நாம் நம்முடைய விழிப்புணர்வை மறுபடியும் பூதீட்டிக் கொள்வதற்கும் அல்லது விவாதத்தை உருவாக்குவதற்கும் அல்லது கவிதையின் வழியாக அல்லது படைப்புகளின் வழியாக சமூக மாற்றத்திற்கான நம்முடைய கைகோர்த்தலை நம்ம துவங்கணும்னு நான் நினைக்கிறேன். தன்னுணர்வு கவிதைகளை எழுதி கொள்வதோ அல்லது சில தனிப்பட்ட உணர்வுகளை பதிவு செய்து கொள்வதோ அது வந்து வேணும்னா ஒரு மொழி சார்ந்த அழகுக்கு வந்து அழகா சரி. ஏன்னா மொழியுடைய அழகை வந்து அந்த கவிதை வந்து ரொம்ப கவிதைக்குள்ள வந்துட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அது தனி மனித உணர்வுகளையோ அல்லது அழகுணர்வையோ அந்த கவிதைக்குள்ள பதிவு செய்யும் பொழுது அது ஒரு விதமான மன ஆத்ம திருப்தியையும் மன கிளர்ச்சியையும் உருவாக்கும் ஒரு கவிதை. அந்த கவிதைக்கு அதற்கான தன்மை உண்டு. ஏன்னா மொழி வந்து ரொம்ப முக்கியம். அதுல அந்த மொழியின் வழியாக மனக்கிளர்ச்சியை நமக்கு உருவாக்கிட முடியும். பிரமிழோட கவிதையில வந்து சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வியை எழுதி செல்கிறதுன்னு சொல்லுவார். அதாவது ரொம்ப அழகான அந்த மொழியை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு கிளர்ச்சியை நமக்கு ஒரு பறவையினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பறந்து செல்லக்கூடிய ஒரு ரெக்கை வந்து எழுதிட்டு போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மன கிளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அனுபவமாக நமக்குள்ள மாறும். ஆனா அது வந்து ஒரு கவிஞர் அது வேறு ஒரு தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு படைப்பு அனுபவம் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கவிதைகள் நாம இப்போ வாசிச்ச கவிதைகள் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சமூக மாற்றத்திற்கான அரசியல் கவிதைகள். இத வந்து நம்ம மிக சாதாரணமா விட்டுட்டு போயிட முடியாது. மற்றவர்கள் வந்து இது ஒரு வெற்று கோஷங்கள்னு நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் பாலஸ்தீன கவிஞர்களுடைய படைப்புகளையோ அல்லது ஈழத்து கவிஞர்களுடைய படைப்புகளையோ அல்லது இங்கே ஆப்பிரிக்கன் கவிஞர்களையோ அவங்களுடைய கவிஞர்களுடைய படைப்புகளை வந்து நிச்சயமாக அது ஒரு சத்தத்தோட தான் இருக்கும் அது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை அல்லது அவருடைய அரசியலை
மிக கடுமையான ஒரு கோபத்தோட முன்வைக்கக்கூடிய கவிதைகளாக அது இருக்கும். அதுதான் போராட்டத்திற்கான வழிமுறையாகவும் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். வெற்று கோஷங்கள்னு அவங்க வேணா சொல்லலாம். ஆனா அது நிச்சயமாக அது நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான ஆஹ் ஒரு நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான கவிதைகளாகவும் படைப்புகளாகவும் அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான தேவை இருக்கும் பொழுதெல்லாம் அது நம்மோட இருந்துகிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கவிதைகளை நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாசிச்சு அதனுடைய தேவைகளையும் நம்ம இப்ப உணர்ந்து இன்னைக்கு இந்த விழாவை நடத்தி முடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் கவிதை வாசிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய சந்தோஷமான வாழ்த்துக்கள், நன்றிகளும் கூட. என்னுடைய 3வது கவிதை தொகுப்பு இப்ப இந்த வருஷத்துல வரப்போகுது. நீண்ட நாளுக்கு அப்புறம் இன்னொரு கவிதை தொகுப்பு நான் வெளியிடுறேன். இந்த சந்தர்ப்பத்துல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரக்கூடிய காலத்தில் நிறைய பாடுவோம், நிறைய எழுதுவோம். நம்மை பற்றி, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய அரசியலை நம்ம பேசாம வேற யார் பேச முடியும் என்று உங்ககிட்ட சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவமாக இது இருந்தது. ரொம்ப நன்றி. தம்பி பாலாவிற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஐயா சோம இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். கவிதை வாசிச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள். நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. கவியரங்க தலைமை திருமிகு சல்மா அவர்களின் தலைமை உரை வெகு சிறப்பாக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி தேடலை தொடர்வோம், நம்ம தெளிவு பிறக்கும் வரை. பகுத்தறிவு மை கொண்டு விழிப்புணர்வு கவிதைகள் வடித்த கவிஞர்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தும் வணக்கமும். உங்க 3ஆம் தொகுப்பிற்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. திணை அமைப்பின் சார்பிலும் கலாட்டா நெட்டிசன் சார்பிலும் மிகுந்த வெற்றி அடைய வாழ்த்தி வணங்குகிறோம் உங்கள் கவிதை நூலுக்கு.